கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் மேல் விலாசத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விடுதலையின் பாடலில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தாவீது பெற்றுக்கொண்ட வெற்றியையும் கர்த்தர் அவனுக்கு முன்பதாக செவ்வைப்படுத்தின வழிகளையும் அவன் இந்த சங்கீதத்திலே பாடுகிறதை நாம் கவனிக்கலாம். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு வெற்றியையும் ஒரு புதிய வழியையும் திறந்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த தேவன் அவனை எவ்விதமாய் பலப்படுத்தினார், அந்த பலத்தினாலே அவன் என்ன செய்தான் என்பதை குறித்து முதலாவது ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக 29வது வசனத்தின் முதல் பகுதி கவனிக்கும் பொழுது, ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று தாவீது சொல்லுகிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகள் ஒரு பெருத்த ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பலமுள்ள ஒரு இராணுவத்தோடு நிற்கும் பொழுது, எதிரிகள் தங்களை அணிவகுத்து ஒரு பெருத்த இராணுவமாய் நிற்கும் பொழுது, அந்த சேனைக்கு விரோதமாய் பாய்ந்து செல்வது என்பது ஒரு பெருத்த சவாலாய் இருக்கிறது. காரணம், எந்த ரதம் அல்லது எந்த குதிரை முன்பதாக சீறி பாய்ந்து செல்லுமோ அது அதிகமான எதிர்ப்புகளை, அதிகமான எதிர்ப்பு அம்புகளை நேரிடக்கூடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு முதல் ரதமாக முந்தி செல்லக்கூடிய அந்த சேனைக்குள் பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு காரியம் பெருத்த சவாலாக இருக்கும். ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறபடினாலே, என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என்று சொல்லுகிறான். எனவே தேவன் அவனுக்கு அருளின பலன் அவன் சவால்களை முந்தி செய்யும்படிக்கு அல்லது சவால்களை முந்தி நேரிடும்படிக்கு அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது. இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான் 29ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே, ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவனை பலப்படுத்தி இருந்தபடினாலே அவன் வழிக்கு தடையாயிருந்த, அவன் பாதைக்கு தடையாயிருந்த எதுவாயிருந்தாலும், அது மதிலாயிருந்தாலும், அது எந்த காரியமாயிருந்தாலும் அவன் எளிதாக அதை தாண்டி சென்றான். காரணம், கர்த்தர் அவனை பலப்படுத்தி இருந்தார். மூன்றாவதாக 33ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறது போல, உயர்தலங்களிலே அவன் நிற்கிறான் என்று சொல்லுகிறான். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அது எவ்வளவு உயரமாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய சிகரமாயிருந்தாலும் அதன் மேல் ஏறி நிற்கும்படிக்கு தேவன் அவனை பலப்படுத்தி இருந்தார். எனவே சேனைக்குள் பாய்ந்து செல்லும் பலன் அவனிடத்தில் இருந்தது, மதிலை தாண்டி செல்லும் பலன் அவனுக்குள் இருந்தது, உயர்தலங்களிலே நிற்கும் பலன் அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் அதே பலத்தை உங்களுக்கு அருளுகிறார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமான சவால்கள் எப்படிப்பட்ட சவால்களாய் இருந்தாலும் நீங்கள் எளிதாக அதை ஜெயிக்கக்கூடிய, அந்த சவாலிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு பலனை தேவன் தந்திருக்கிறார். உங்கள் பாதையை தடை செய்கிற எந்த சூழ்ச்சிகளாயிருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய உயரமாயிருந்தாலும் அந்த உயரத்தை, அந்த சிகரத்தை ஏறி பிடிக்கும் ஒரு பலத்தை தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் 3 காரியங்களை கூட உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இது 18ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை கவனியுங்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்று சொல்கிறார். தேவன் அவனை பலப்படுத்தினதன் விளைவு அவன் வெண்கல வில்லையும் வளைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது.
3 காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 18:34 வெண்கல வில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 16:21 மற்றும் எரேமியா 40:4 அதை வாசிக்கும் பொழுது வெண்கல விலங்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45:4 மற்றும் சங்கீதம் 107:15 வாசிக்கும் பொழுது வெண்கல கதவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே தேவன் இந்த 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளே நாளை முதல் உங்களை நடத்தப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக வெண்கல விலங்கு என்று சொல்லப்படுவது ஒரு மேட்டிமையான காரியம், உறுதியான எதிர்ப்பு, உங்களுக்கு நேராக இருக்கிற, உங்களை எதிர்நோக்கி இருக்கிற உறுதியான தீமைகள், இவைகள் அனைத்தையும் தேவன் உங்களை கொண்டே தேவன் அவைகளை முறித்து போடுகிறார். வெண்கலவில் உங்களுக்கு நேராய் குறிவைத்த தீமைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 16:21 படி வெண்கல விலங்கு என்று சொல்வது ஒரு சிறுமைப்படுத்தும் ஒரு சூழலாய் இருக்கிறது. சிம்சோனுக்கு வெண்கல விலங்கு போட்டு அவனை ஒடுக்கி அவனை சிறுமைப்படுத்தி அவனை ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றி வைத்திருந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட விலங்குகளை, உங்களுக்கு விரோதமான சிறுமையின் விலங்குகளை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, மாத்திரமல்ல, வெண்கல கதவு என்று சொல்லியிருக்கிறது. அது அடைபட்டு இருந்தபடினாலே அது ஒரு வறுமையின் ஆயுதமாக சத்ரு அதை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் வெண்கல கதவுகளை உடைத்தார் என்று சொல்லி. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே அவர் வெண்கல வில் வளையும்படி செய்கிறார், வெண்கல விலங்கு உடையும்படி செய்கிறார், வெண்கல கதவுகளை அவர் முறிக்கப் போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பலத்தால் இடை கட்டி உங்கள் வழியை செவ்வைப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.